நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பண்பு என்னன்னா, ஒரு அரசனுக்குரிய இலக்கணம் என்ன, ஆள்பவனுக்குரிய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அப்படி நடந்த மன்னனை புகழ்ந்து நம்முடைய புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லியிருக்கேன். அவனை பற்றி பல புலவர்கள் பாடியிருக்காங்க. முக்கியமானது என்னன்னா, அந்த சின்ன வயசுல அவனே தன்னை பத்தி பாடியிருக்கான். அந்த சின்ன வயசுல அவனை எதிர்த்து சோழர், சேரர் இவங்க 2 பேரும் 5 வேளிர்களோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் வேளிர்கள், குறுநில மன்னர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வந்து இவனை சின்ன பையன் தானே, இவனை வந்து ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லி வந்தபோது துணிஞ்சு போய் அங்கே போர்க்களத்தில் போய் நின்று போரிட்டு அந்த 7 பேரை வந்து தோற்கடித்தான். அது மிகப்பெரிய வெற்றியாக வரலாற்றில் பேசப்படுகிறது. தமிழ் வரலாற்றில் பல புலவர்கள் அவர் இதற்காக பாராட்டியிருக்காங்க. அந்த மன்னனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சின்ன வயசுல இத்தனை பேரை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டனே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரா? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரா? இவங்களையெல்லாம் எவ்வளவு கேவலமா நினைக்கிறோம், அவ்வளவு கேவலமா நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சாரா? இதையெல்லாம் பத்தி ஒரு புலவர் வந்து பாடியிருக்காரு. ரொம்ப அற்புதமான பாடல். அந்த புலவருடைய பெயர் வந்து முதல்ல சொல்றேன். இடைக்குன்றூர் கிழார் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் வந்து பாடியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? கிண்கிணி களைந்த கால் ஒன்கடல் தொட்டு குடுமி களைந்த நுதல் வேம்பின் ஒன்தளிர் நெடுங்கொடி ஒழுங்கை பவருடு மிளைந்து குறுத்தொடி கழித்தலை சாபம் பற்றி நெடுந்தேர் கொடிஞ்சி பொலிய நின்றோன் யார் கொல் வாழ்க அவன் கண்ணி தார் பூண்டு தாலி களைந்தன்று மிலனே பால் விற்று உடன்று மேல் வந்த வம்ப மன்னரை அழுந்த பற்றி அகல் விசும்பு ஆர்ப்பு எழ மகிழ்ந்தன்றும் இகழ்ந்தன்றும் அதனிலும் இளனே. இதுதான் ரொம்ப முக்கியமான சொல். அவர் என்ன சொல்றாரு? வீரக் கடல் புனைந்து வேப்பம் தளிரை சூடி வில்லினை கொண்டு தேரில் அழகாக நின்றவன் யார்? நம்முடைய மன்னவன் பாண்டிய நெடுஞ்செழியன். அவன் நீடூழி வாழட்டும். ஐம்படை தாலியை கழித்ததும் இவனே. பால் குடிப்பதை மறந்து உணவு உண்டவன் போல இளையவனாகவும் உள்ளான். அப்பத்தான் பால் குடி மறந்து சாப்பிட்ற குழந்தை மாதிரி இருக்கிறான். இளையவனாகவும் உள்ளான். வெகுண்ட மன்னரை மண்கவ செய்தான். 7 பேரை சேர்த்து மண்கவ செய்தான். அடுத்து என்ன பண்ணா?